வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக மைதிலி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தில் இடஒதுக்கீடு கோரி போராட்டம். ரயில் காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைப்பு. டெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் அலுவலர்கள் கூட்டம். 5 மாநில பேரவைத் தேர்தல் பற்றி இன்று ஆலோசனை. ஹைதராபாத் மத்திய பல்கலை மாணவர்கள் போராட்டம் வாபஸ். வழக்கம் போல பல்கலைக்கழகம் செயல்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாணவிகள் உயிரிழந்த விவகாரம். கல்லூரி விடுதியில் சிபிசிஐடி 2வது நாளாக விசாரணை. ஆந்திர மாநிலத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி கபோ சமுதாய மக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. போராட்டக்காரர்கள் ரயில் மற்றும் வாகனங்களை தீ வைத்து எரித்ததால் பதற்றம் நிலவுகிறது. ஆந்திர மாநில கடலோர மாவட்டங்களில் கபோ இனத்தவர்கள் பெருமளவில் வசித்து வருகின்றனர். பொதுப்பிரிவு பட்டியலில் இருக்கும் தங்களை பிற்படுத்தப்பட்டோராக அறிவிக்க கோரி அவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இது தொடர்பாக அவர்கள் நேற்று நடத்திய போராட்டத்தின் போது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் மிக பெரும் வன்முறை வெடித்தது. துணி என்ற இடத்தின் அருகே ரத்னாச்சல் விரைவு ரயிலை மறித்த போராட்டக்காரர்கள் பயணிகளை வெளியேற்றிவிட்டு ரயிலுக்கு தீ வைத்தனர். இதில் 8 பெட்டிகள் எரிந்து நாசமானது. ரயில் நிலையமும் சூறையாடப்பட்டது. இதில் பணியாளர்கள் சிலர் காயமடைந்தனர். இதனையடுத்து அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. Two trains we have taken back to Visakhapatnam. We are not able to move the train. All the tracks, up line and down line, it is blocked. We cannot play with the life of the passengers, safety of the passengers. Right now, the position is not normal. So, we cannot say how much time it will take. இதனிடையே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலும் போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டதுடன் 8 காவல்துறை வாகனங்களை தீ வைத்து எரித்தனர். காவல் நிலையங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது. வன்முறையாளர்கள் தாக்கியதில் 15க்கும் அதிகமான காவல்துறையினர் காயமடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு கூடுதல் காவல் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே கலவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே 22ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அதற்கு முன்பாக தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. தமிழகத்துடன் புதுச்சேரி, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனு பெற்று தேர்தல் வேலைகளை தொடங்கிவிட்டன. தமிழக தலைமை தேர்தல் அலுவலரான ராஜேஷ் லக்கானியும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் சைதி தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தேர்தல் ஆணையர்கள் AK ஜோதி, ஓம் பிரகாஷ் ராவத் ஆகியோருடன் 5 மாநில தேர்தல் அலுவலர்களும் பங்கேற்கின்றனர். இதில் தேர்தலை எத்தனை கட்டமாக நடத்துவது, தேர்தல் தேதி ஆகியவை குறித்து உத்தேசமாக ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. முக்கியமாக தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகம் வரும் தேதி இன்று தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 வாரங்களாக நீடித்து வந்த ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்று முதல் பல்கலைக்கழகம் வழக்கம் போல் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் கல்லூரியின் ஆராய்ச்சி மாணவராக இருந்த ரோஹித் வேமுலா கடந்த மாதம் 17ஆம் தேதி பல்கலைக்கழக விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவ் ஆகியோரே காரணம் என மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆனாலும் மாணவர்கள் போராட்டம் நாடு முழுமைக்கும் பரவிய நிலையில் மாணவர்களின் போராட்டத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இருமுறை ஹைதராபாத் சென்ற ராகுல் காந்தி மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டதுடன் மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் புதிய துணைவேந்தராக பொறுப்பேற்ற பெரியசாமி மாணவர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டார். மாணவர்கள் முன்வைத்த சில கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து மாணவர்களின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இன்று முதல் மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்புகின்றனர். So it is a conditional agreement by the students. They want them to some actions against some people. There's already a one-man commission inquiry is there. We will be given an opportunity to depose or file affidavits before the commission. The university will function regularly from tomorrow onwards. I have assured them that everything possible will be done for students. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி பிரிவினர் கல்லூரி விடுதியில் விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்த பங்காரத்தில் உள்ள தனியார் சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்ற 3 மாணவிகள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி பிரிவினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக 2வது நாளாக விசாரணையை தொடர்ந்த சிபிசிஐடி பிரிவினர் கல்லூரி விடுதியின் காப்பாளர்கள் லட்சுமி, சுமதி மற்றும் மேலாளர் கோட்டீஸ்வரி உள்ளிட்டோரிடம் விசாரணை செய்தனர். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த மாணவிகளின் சொந்த ஊரான காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர், திருவள்ளூர் மாவட்டம் எர்ணாவூரிலும் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோயம்புத்தூர் வருவதையொட்டி அங்கு 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து நாளை பிற்பகல் தனி விமானத்தில் கோயம்புத்தூர் வரும் பிரதமர் மோடி வரதராஜபுரத்தில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறார். பின்னர் கொடிசியா திடலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். இதனையொட்டி கோயம்புத்தூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுக்கூட்ட மேடைக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் மாநகருக்குள் நுழையும் அனைத்து பாதைகளிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் சோதனையிடப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தனி பாதுகாப்பு அலுவலர்கள் முகாமிட்டிருப்பதுடன் பிரதமரின் பயணத்திற்கான குண்டு துளைக்காத கார்களும் கொண்டுவரப்பட்டுள்ளன. பிரதமர் பயணம் செய்யும் பாதையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. காஷ்மீர் மாநிலம் குறித்து மறைந்த முதல்வர் முஃப்தி முகமது சயீத்தின் லட்சிய கனவுகள் நிறைவேற்றப்படும் என்று பாரதிய ஜனதா உறுதி அளித்தால் மட்டுமே ஆட்சியமைக்க மெஹபூபா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் முதல்வராக இருந்த முஃப்தி முகமது சயீத் உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்தார். சயீத்தின் மகளும் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான மெஹபூபா முஃப்தி உடனடியாக முதல்வர் பதவியை ஏற்க விரும்பாத நிலையில் கடந்த 8ஆம் தேதி அங்கு ஆளுநர் ஆட்சி அமலானது. இந்த நிலையில் காஷ்மீரில் புதிய அரசு அமைப்பது குறித்து மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா நேற்று தனது கட்சியின் மூத்த தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அதில் முஃப்தி முகமதுவிடம் அளித்தது போன்ற உறுதிமொழியை பாரதிய ஜனதா அளித்தால் கூட்டணி அரசை அமைக்கலாம் என்று மெஹபூபா கூறிவிட்டதாக தெரிகிறது. நாடு முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் சுமார் 2.5 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து மத்திய சட்ட அமைச்சகம் புள்ளி விவர பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த 2012ஆம் ஆண்டு 17,715 இருக்க அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 2014ஆம் ஆண்டு இறுதியில் 20,214 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனாலும் நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் 4,500 காலி பணியிடங்கள் தொடர்வதால் வழக்குகள் தேக்கமடைவதை தவிர்க்க முடியவில்லை என்றும் மத்திய சட்ட அமைச்சகம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் பணியிடம் காலியாக இருப்பதாகவும் இங்கு 58,906 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் 2 நாள் பயணமாக வரும் 5ஆம் தேதி இலங்கை செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது விரைவில் இலங்கை சென்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சுஷ்மா சுவராஜ் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் அவரது பயணம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது.
இலங்கை செல்லும் சுஷ்மா சுவராஜ், அதிபர் மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் ஆகியோரை சந்திக்கிறார். அங்கு நடைபெறும் இந்தியா இலங்கை கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. இந்தியாவுடனான உறவை துண்டிக்கும் வகையில் நேபாளத்தை ஆளும் கம்யூனிஸ்ட் அரசு செயல்பட்டு வருவதாக மதேசிய இன மக்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நேபாளத்தில் புதிதாக அமைந்த கம்யூனிஸ்ட் அரசு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி நேபாளத்தின் தென் சமவெளியில் வாழும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மதேசிய இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கலவரத்தில் 40க்கும் அதிகமானோர் பலியானார்கள். இந்த நிலையில் பீகார் மாநில அரசியல் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு மதேசிய இன தலைவர்கள் நேற்று முசாஃபூர் வந்தனர். அவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மதேசிய இன தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று நேபாள அரசிற்கு வலியுறுத்தப்பட்டது. ये आंदोलन जायज है, मधेसियों का की पीड़ा है और नेपाल हमारा हार मास का टुकड़ा है. नेपाल में गोलियां चलती, कलेजा में दर्द हमको होता, ये नहीं सहन किया जा सकता वहां दमन. इसलिए नेपाल सरकार दमनात्मक कार्रवाई बंद करे, मधेसी नेताओं से मिलजुल करके बैठ करके सुलह करे. படித்தவர்களிடம் கூறும் கருத்துக்கள் அனைவரிடமும் சென்றடைய வேண்டும். ஐஜேகே நிர்வாகிகள் கூட்டத்தில் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் கொள்கைகளை படித்தவர்களிடம் எடுத்துக் கூறி அது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய செய்ய வேண்டும் என்று கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து கூறியுள்ளார். தென் மாவட்டங்களில் 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மாவட்ட மாநகர செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டார். நாகர்கோவிலில் நடைபெற்ற குமரி மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய செயல் தலைவர் ரவி பச்சமுத்து குமரி மாவட்டம் படித்தவர்கள் நிறைந்த பகுதி என குறிப்பிட்டார். இங்குள்ள கட்சி நிர்வாகிகளிடம் கொள்கைகளை எடுத்து கூறி அது அனைவரிடமும் சென்றடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்தங்கிய மாவட்டங்களில் போய் கட்சி நடத்திட்டு வராங்க, அங்கே கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க. அது ஒரு சாதனையாக இருக்காது. ஆனால் இந்த படித்த மாவட்டத்தில் படித்த அரசு ஊழியராக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய செயல்கள் கூட்டத்தை இவ்வளோ பேர் பார்க்கும்போது இதை கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. ஸோ பெண்களையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க, இளைஞர்களையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை நாம் எப்படி பார்க்கணுன்னா, உங்கள்கிட்ட சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் கடைநிலை கடைசி ஆளுங்கிட்ட வரைக்கும் போய் சேரும். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என பல சாதனைகளை செய்துள்ளவர் என குறிப்பிட்ட செயல் தலைவர் ரவி பச்சமுத்து அரசியலிலும் டாக்டர் பாரிவேந்தர் சாதித்து காட்டுவார் என்று கூறினார். அரசியலில் மட்டும் என்னவோ தெரியல, எனக்கு தெரிஞ்சு தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவங்க தான் மேலே போகலான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. ஒரு பிளேனை ஓட்டுறதுக்கு பைலட்டுக்கு இத்தனை மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு கார் டிரைவிங்க்கு இத்தனை மணி நேரம் கார் ஓட்டணும்னு நம்ம சொல்கிறோம். இப்படி கற்றுக்கணும், 30 நாள் கற்றுக்கணும், LLR வாங்கணும். அது எப்படி ஒரு அரசாங்கத்தை மட்டும் நம்ம இப்படி கொடுத்த? ஸோ ஒரு சாதித்தவர், ஒரு இத்தனை கடை நிலையிலேருந்து இன்னைக்கு இத்தனையும் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அத்தனையும் இன்னைக்கு தனி ஒருவராக இருந்து சாதிச்சிருக்காருன்னா லேசான விஷயம் இல்லை. அது படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எடுத்து சொல்ல தேவையில்லை. மேலும் SRM குழுமம் சார்பில் இலவச கல்விக்கென ஆண்டுதோறும் 7 கோடி ரூபாய் வரை செலவிடப்படுவதாகவும் இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். நாகர்கோவில் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் கன்னியாகுமரி சென்ற செயல் தலைவர் ரவி பச்சமுத்து வைகுண்டர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்டார்.
அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் கட்சி கொடியேற்றினார். அப்போது பேசிய ரவி பச்சமுத்து, ஏழை மாணவர்கள் பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் போய்விடக் கூடாது என்பதால் தான் இலவச கல்விக்கு உதவி வருவதாக குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 6லிருந்து 7 கோடி ரூபாய் ஒர்த் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவில் இலவச கல்விக்கு கொடுக்குறோம். எதுக்குன்னா அது இலவசத்துக்காக இல்லை, ஏழை மாணவன் பணம் இல்லாமல் படிக்காமல் போய்விடக்கூடாதே என்ற காரணத்திற்காக நாம் அந்த நிறுவனத்திலிருந்து அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை இலவசம் என்று கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தவறிவிடக்கூடாதுன்னு. அதே போல் SRM குழுமத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவுட் பேஷண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் 6000 பேர் 6000 பேர் இன்னைக்கு அந்த நம்ம மருத்துவமனையில் 2 மருத்துவமனையிலையும் பயன்பெற்றுட்டு போகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, தென்மண்டல அமைப்புச் செயலர் அன்னை இருதயராஜ், மாநில மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் மற்றும் குமரி மாவட்ட நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருக்கும் முதல் கட்டமாக நீண்ட கால பரோல் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோட்டில் திருமுறை கழகத்தின் சார்பில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் ஞானகுரு என்ற புத்தகத்தை பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் அடிகளார் வெளியிட பழ நெடுமாறன் பெற்றுக்கொண்டார். விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 7 பேரின் பரோல் விடுதலைக்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவிக்காது என்பதால் அதனை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றார். பின்னர் மத்திய அரசுடன் முதல்வர் ஜெயலலிதா கலந்து பேசி அவர்களின் நிரந்தர விடுதலைக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 25 ஆண்டு காலமாக அவர்கள் தொடர்ந்து சிறையில் இருந்து வருகிறார். எனவே நீண்டகால பரோல் விடுதலையாவது அவர்களுக்கு முதல் பணியாக கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் மத்திய அரசிடம் பேசி நிரந்தர விடுதலைக்கு உதவி செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சரை வேண்டிக் கொள்கிறேன். இதனிடையே ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்திருந்த பேரறிவாளனின் தாயார் அற்புதம் அம்மாள் 161வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசு 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னரே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லா நீதிபதிகளும் 161 பயன்படுத்தி அமைச்சரவை கூட்டி ஆளுநர் பரிந்துரையோட இவங்களை விடுதலை செய்யலாம் அப்படின்ற ஒத்த கருத்தில் 5 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அது ஒரு ஆறுதல் நமக்கு. நிச்சயமாக 161 பயன்படுத்தி அவங்க வனலாவிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னர்கிட்ட மனு கொடுத்து நிச்சயமாக இவங்களை விடுதலை செய்யலாம். தமிழகத்தில் இந்த முறை கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சியில் ஒன்றிய மதிமுக சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வைகோ கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக நலனுக்கு கூட்டணி ஆட்சிதான் தேவை என்றார். மக்கள் நல கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு இருப்பது மதுரை மாநாட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட வைகோ, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி நிச்சயம் வெல்லும் என்று கூறினார். இதுவரை தமிழக அரசியல் கண்டிராத ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம். அமையப் போகிற ஆட்சி கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். அதுதான் இந்த நாட்டுக்கு தேவை. இந்த மக்களினுடைய பேராதரவு மதுரை மாநாட்டிலே நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே மக்கள் நல கூட்டணி வரப்போகிற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். கோயம்புத்தூரில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் முதல் கட்ட பிரச்சார கூட்டமாக அமையும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் இல கணேசன், மாநில மகளிர் அணி செயலர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இல கணேசன், தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் வைகோ தவிர மற்றவர்கள் அணியில் தொடர்வதாகவும் குறிப்பிட்டார்.
கோவையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச இருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் அவருடைய வருகை, பிரதமரான பிறகு முதல் முறையாக தமிழகத்திற்கு வருகின்ற வருகை, அது அநேகமாக தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கமாகவே அது ஆகிவிடும். அதன் பிறகு மேற்கொண்டு நாங்கள் என்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை செய்ய தொடங்குவோம். தமிழக சிறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள கைதிகளை விடுவிக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வரும் 7ஆம் தேதி போராட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹருல்லா செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளில் உள்ள கைதிகளை விடுவிக்க கோரி வரும் 7ஆம் தேதி சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற பிப்ரவரி 7ஆம் தேதி ஒரு மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றோம். தமிழக சிறைச்சாலைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கின்ற அனைவரையும் தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தான் நடத்தப்பட உள்ளது. சேலத்தில் செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து செங்குந்த சமூக மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சேலம் போஸ்திடலில் நடைபெற்ற மாநாட்டிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் KPK செல்வராஜ் தலைமை வகித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட வேண்டும், செங்குந்தர் சமுதாயத்தினை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பாரதிய ஜனதா தேசிய செயலர் H. ராஜா, திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த கேத்தி வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் எழுந்த புகை மூட்டத்தால் மலை ரயில் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை உறைபனி காலம் என்பதால் தேயிலை தோட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் வறட்சி காணப்படும். இதுபோன்ற சமயங்களில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயமும் இருக்கும். இந்த நிலையில் கேத்தி ரயில் நிலையம் அருகே உள்ள வனப்பகுதியில் நேற்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தைல மரங்கள் நிறைந்த பகுதி என்பதால் தீ வேகமாக பரவி மலை ரயில் பாதை வரை பற்றி எரிந்ததால் கடும் புகை மூட்டம் எழுந்தது. புகை மண்டலத்திற்கிடையே சென்ற மலை ரயிலில் இருந்த பயணிகள் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். பின்னர் படிப்படியாக தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள விளை நிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கூடலூரை அடுத்த வெட்டுக்காடு, காஞ்சிமரத்துறை பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது வாழை மரங்கள் குலை தள்ளி தார் வெட்டும் பருவத்தில் உள்ள நிலையில் காட்டு யானைகள் புகுந்து வாழை மரங்களை நாசம் செய்து வருகின்றன. மேகமலை வனவிலங்கு சரணாலயத்தை ஒட்டியுள்ள இந்த பகுதிகளில் வனவிலங்குகள் நுழைந்து விடாமல் இருக்க அகழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை தூர்ந்து விட்டதால் யானைகள் எளிதாக விளை நிலங்களுக்குள் நுழைந்து விடுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் அகழியை ஆழப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். சேதமடைந்த வாழைகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். யானை அதிக அளவில் எங்களுக்கு தொந்தரவு செய்யுது. எங்களால் சரியாக விவசாயம் பண்ண முடியல. நைட்டு யாரும் வந்து தங்க முடியல, தண்ணி ஓட்ட முடியல, ஒரு வாழை ஒரு காய்கறிகள் எதுவுமே பண்ண முடியல. வேறு இதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். யானைகிட்ட போய் யார் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியல. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். கவர்மெண்ட்டும் வனத்துறையும் தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தோட்டக்கலை துறையினர் உதவியுடன் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளின் காளான் வளர்ப்பு கூடத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் காளான் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 40% மானியம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் விவசாயிகள் கோத்தகிரி பகுதியில் காளான் வளர்ப்பு கூடங்கள் அமைத்து சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காளான் வளர்ப்பு கூடங்களுக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சியர் சங்கர் மற்றும் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் மணி உள்ளிட்டோர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். காளான் உற்பத்தி அதிகரிக்கும் வண்ணம் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் காளான் உற்பத்தி கூட அமைத்து காளான் உற்பத்தி செய்ய 40% மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 15 லட்சம் வரை லாபம் பெற வாய்ப்புள்ளது. IS தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதல் 60க்கும் அதிகமானோர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
நடைபெற்றன. இனி அயலக செய்திகள். சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் IS தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட இரட்டை தற்கொலை தாக்குதலில் 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள புகழ்பெற்ற மசூதிக்கு அருகே IS அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சிரிய ராணுவத்தினர் பயணம் செய்த பேருந்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்காக சிரிய அரசு பிரதிநிதிகளும் கிளர்ச்சியாளர்கள் தரப்பு தலைவர்களும் ஜெனீவாவில் கூடியிருக்கும் நிலையில் சிரியாவில் நடந்த இந்த தற்கொலை தாக்குதல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பின்லாந்தின் ஜுவாஸ்கைலாஸ் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பனிச்சறுக்கு தொடரின் லீக் போட்டியில் ஆண்கள் பிரிவில் கனடா வீரர் ஸ்காட் கிராஷல் வெற்றி பெற்றார். பின்லாந்து நாட்டின் ஜுவாஸ்கைலா பகுதியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பனிச்சறுக்கு தொடரில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவு லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் களமிறங்கிய 8 வீரர்களில் அனைவரையும் பின்னுக்கு தள்ளி வெற்றி பெற்ற கனடாவைச் சேர்ந்த ஸ்காட் கிராஷல் புள்ளிப்பட்டியலில் 2வது இடம் பிடித்தார். 4வதாக வந்த கேமரான் 50 புள்ளிகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறார். மகளிர் பிரிவு லீக் போட்டியில் அமெரிக்காவின் அலெக்சிஸ் ஜாக்சன் வெற்றி பெற்றார். ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 5 ஒருநாள் போட்டித் தொடரை 1-4 என்ற கணக்கில் இழந்தது. நேற்று நடைபெற்ற T20 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற இந்திய அணி T20 போட்டித் தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இது பற்றி பேசிய இந்திய கேப்டன் தோனி கடைசி போட்டியில் பெற்ற மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தியது சவாலான ஒன்று எனவும் அவர் தெரிவித்தார். I'm happy, at the end of the day we have won and it's a comprehensive victory. Winning 3-0 against Australia in Australia, it's always a big one. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் நடைபெற்று வரும் MRF சேலஞ்ச் கார் பந்தயத்தின் நேற்றைய போட்டியில் பிரேசில் வீரர் பியட்ரோ ஃபிட்பால்டி கோப்பையை தட்டிச் சென்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள சென்னை கார் பந்தய திடலில் MRF சேலஞ்ச் கார் பந்தயம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இன்றுடன் போட்டிகள் நிறைவடைய உள்ள நிலையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஃபார்முலா 1 வீரர்கள் மற்றும் இந்தியாவின் நரேன் கார்த்திகேயன் மற்றும் தருண் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்ற போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் பிரேசிலைச் சேர்ந்த பியட்ரோ ஃபிட்பால்டி முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றார். மேலும் இந்திய வீராங்கனை அரிஷா அப்துல்லா இரு பிரிவுகளில் 3ஆம் இடம் பிடித்தார். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் உமன் ரேஸ். இப்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கார் ஹீட் வந்து 65 டிகிரிஸ் உள்ளே இருக்கும், ஏசி இல்லை, காற்று இல்லை உள்ள. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இருக்கணும் இதில். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தில் இட ஒதுக்கீடு கோரி போராட்டம். ரயில் காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைப்பு. டெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் அலுவலர்கள் கூட்டம். 5 மாநில பேரவைத் தேர்தல் பற்றி இன்று ஆலோசனை. ஹைதராபாத் மத்திய பல்கலை மாணவர்கள் போராட்டம் வாபஸ். வழக்கம் போல பல்கலைக்கழகம் செயல்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாணவிகள் உயிரிழந்த விவகாரம்
கல்லூரி விடுதியில் சிபிசிஐடி இரண்டாவது நாளாக விசாரணை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.